அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நடந்து கொண்டதால் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் டேபிள் மீது ஏறி காகிதங்களை கிழித்து வீசியதாக மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட 8 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நடந்து கொண்டதால் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் டேபிள் மீது ஏறி காகிதங்களை கிழித்து வீசியதாக மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட 8 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? நாடாளுமன்றத்திலே விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த விவாதத்தில் பல்வேறு கருத்து மோதல்கள் எழுந்திருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் நேற்று கூட தொடர் அமளி காரணமாக மக்களவையெல்லாம் தொடர்ந்து ஒத்திவைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் பொழுது அவையினுடைய நடவடிக்கைக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டதாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக்கம் தாகூரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சு வெங்கடேசனும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தின் மக்களவை டேபிள் மீது ஏறி நின்று காகிதங்களை கிழித்து வீசி இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு அடிப்படையிலே மாணிக்கம் தாகூர் எம்பி மீது இந்த ஒழுங்கு நடவடிக்கை என்ற அடிப்படையிலான சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மேலும் சு வெங்கடேசன் அவர் மீதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு அடிப்படையிலே மக்களவைத் தலைவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார். மக்களவையினுடைய டேபிள் மீது ஏறி காகிதங்களை கிழித்து வீசியதாக மொத்தமாக 8 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தின் மக்களவையின் டேபிள் மீது ஏறி நின்று சபாநாயகருடைய இருக்கையை நோக்கி அவர்கள் காகிதங்களை கிழித்து வீசி அவையினுடைய வழக்கமான அந்த நடவடிக்கைகளுக்கு மாறாக தாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர்கள் இவ்வாறு அமளியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினமே மக்களவையிலும் ஒரு சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ராகுல் காந்தி பேச முற்பட்ட பொழுது வெளிவராத ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வைத்து பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை எழுப்ப முயன்றார் ராகுல் காந்தி. ஆனால் நேற்றைய தினமே வெளிவராத புத்தகத்தை அடிப்படையாக வைத்து நாடாளுமன்றத்தில் பேசுவது ஒரு மாண்பு அல்ல என்று குறிப்பிட்டு அந்த பேச்சு இடைமறிக்கப்பட்டது. இன்றும் கூட அதன் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி பிரதமர் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதாக ஒரு சில கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த இந்தியா கட்சியினுடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வந்தார்கள். இந்த நிலையில்தான் அவையினுடைய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டதாக நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை டேபிள் மீது ஏறி நின்று காகிதங்களை கிழித்து வீசி, அதிலும் குறிப்பாக மக்களவை தலைவருடைய இருக்கையை நோக்கி செல்ல முற்பட்டு இருக்கையை நோக்கி காகிதங்களை கிழித்து வீசியதன் அடிப்படையிலே நாடாளுமன்றத்தில் மாணிக்கம் தாகூர் உட்பட 8 காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சு வெங்கடேசனும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நடந்து கொண்டதால் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாகவே பரபரப்பாக நடைபெற்று வருகின்றது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நடைபெற்று வரக்கூடிய விவாதம் என்ற அடிப்படையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக பாஜகவை நோக்கி கேள்விகளை எழுப்புவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் அவையினுடைய நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து குந்தகம் ஏற்படுத்தி வருகின்றார்கள். அதன்படி அவையிலே தாங்கள் சொல்லக்கூடிய அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு ஒத்திவைப்பு தீர்மானங்களையும் உறுப்பினர்கள் வழங்கியிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து. ஆனால் அவையெல்லாம் ஏற்கப்படாத நிலையில்தான் இன்றும் தொடர்ந்து 2வது நாளாக அமளியில் ஈடுபட்டார்கள். அவையை தொடர்ந்து நடத்தி செல்ல முடியாத அளவிற்கு மக்களவை அவை கூடியதும் ஒத்திவைக்கப்படக்கூடிய ஒரு சூழலை காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் முன்வைத்திருந்தார்கள். நேற்று அவர்கள் அவையில் எழுப்பியிருந்த இந்தியா மற்றும் சீனா இடையிலான அந்த 2020 எல்லை சண்டையின் பொழுது நடந்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு தொடர்பாகவும் ஒரு சில கோரிக்கைகளை இன்று அவையில் முன்வைத்து அது தொடர்பாக பேச வேண்டும் என்று முழக்கம் எழுப்பினார்கள். ஆனால் அவையில் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பணிகள் தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்று மக்களவையினுடைய தலைவர் கூறியிருந்த நிலையில்தான் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டார்கள். காங்கிரசினுடைய எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவருமே
பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ராகுல் காந்தியே பேச அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் தொடர்ச்சியான அமளியில் ஈடுபட்டார்கள். நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை டேபிள் மீது ஏறி நின்று முழக்கங்களை எழுப்பியது, காகிதங்களை கிழித்து சபாநாயகருடைய இருக்கைக்கு நோக்கி அந்த இருக்கையை நோக்கி வீசியிருந்தது உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டார்கள். என்ற அடிப்படையில் மதுரை உறுப்பினர் சு வெங்கடேசன், விருதுநகர் உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் உட்பட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடப்பு கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவையினுடைய நடவடிக்கையில் அவர்கள் இனிமேல் பங்கேற்க முடியாது, இந்த நடப்பு கூட்டத்தொடர் முழுவதுமே என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலையும் நாடாளுமன்றத்தில் இருந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். நேற்றைய தினமே ராகுல் காந்தி பேசும் பொழுது இடைமறிக்கப்பட்டது. ராகுல் காந்தி முன்வைத்த ஒரு சில தரவுகள் வெளியிடப்படாத புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டு அவற்றையெல்லாம் பேச முடியாது என்று பாஜக உறுப்பினர்கள் சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் காலத்தில் எல்லை பிரச்சனை தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பொதுவெளியில் இருக்கின்றன, அதையெல்லாம் எடுத்து வைத்து பேசுவோமா என்று பாஜகவினர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இன்றும் கூட அதன் தொடர்ச்சியாகத்தான் அமளி ஏற்பட்டது. அமளியில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் உறுப்பினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் உள்ளிட்ட 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ராகுல் காந்தி அவையில் பேச வேண்டும் என்று முழக்கமிட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் 2 நாள் என்று இல்லாமல் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதுமே பங்கேற்க முடியாத அளவிற்கு அவர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது மக்களவை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.